ஹல்லேலூயா. டிஎல் மூடின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட், ஒரு நல்ல பெரிய பிரசங்கியார். அவர் சொல்கிறார், உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா என்ன செய்யணுமா, ரெண்டு சைடும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு நியாயத்தை சொல்லாதீங்கன்னு உலகம் சொல்லுது. ஆனா என் மனைவியை பற்றி ஒருவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு கொடுத்து, அவ அப்படி பேசினா, இப்படி பண்ணா, அப்படி இப்படியே ஒருத்தன் சொன்னானா, அதை படித்து நான் என் மனைவியை பற்றி நான் தெரிந்து கொள்ளணுமா? தேவையே இல்லை. நான் அதை சுக்குநூறாய் கிழித்து அவன் முகத்துல தூக்கி எறிவேன். அதை விட 10,000 மடங்கு என் தேவனுடைய வார்த்தையை பற்றி இதற்கு விரோதமாய் ஒருவனும் ஒன்றும் சொன்னா நான் அதை கேட்கணும்னு என்னல்ல, அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எவனாவது அதை பத்தி புக் எழுதுறான், அதை பத்தி பிரசங்கம் பண்றான், யூடியூப்ல போடுறான். அந்த காலத்துல எல்லாம் யூடியூப் இல்லை, அதை நான் தொடக்கூட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம முதல் ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்தார். அவங்களுக்கு தேவையான எல்லாமே, என்னென்ன தேவையோ A to Z அவங்களுக்கு எல்லாமே செய்து ஆண்டவர் கொடுத்திருந்தார். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். வழக்கம் போல அவர்களோடு கூட பேசும்படிக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திற்கு வருகிறார். பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் காணோம். ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் தானேப்பா உன்னை உண்டாக்குனேன். நீ இப்படிலாம் இருப்பேன்னு உனக்கு சொன்னேனே, நீ இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நான் சொன்னேனே, நீ இதெல்லாம் ஆண்டு கொள்ளுவேன்னு சொன்னேனே, நான் உனக்கு சொல்லாத ஒன்ன நீ என்ன செய்யற? புதுசா சொல்லுகிறாயே, இதை உனக்கு சொன்னது யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் கேட்கிறார். ஸோ ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் மனுஷனோட ஒரு 5 காரியங்களை பேசினார். அவ்வளவுதான் பேசினார். மனுஷனை உண்டாக்கிட்டு, அதாவது நாம உண்டாக்குவோன்னு அவர்களுக்கு தேவன், திரித்துவ தேவன் அவரோடு கூட பேசிக்கொண்டார். மனுஷனிடத்துல ஆண்டவர் பேசினது 5 காரியங்கள் தான். முதல் காரியம் 1:28 ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை பார்த்து, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவனாந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். முத ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மனுஷனை ஆசீர்வதற்கு தேவையானதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? முதல் காரியமாய் ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் ஆண்டவர் அங்க சொன்னார். அடுத்தது மனுஷனுடைய சாப்பாடை பத்தி அங்க சொல்றார். எல்லா விதைத்தரும் பூண்டுகளையும் விதைத்தரும் கனி மரங்களும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆவதாக 30ஆம் வசனத்துல மற்ற மிருக ஜீவன்களுக்கு என்ன சாப்பாடு? பசுமையான சகல புல்லு பூண்டுகள் எல்லாம் மற்ற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் சாப்பாடுன்னு சொல்லி அங்க ஆண்டவர் 3ஆவது மனுஷனுக்கு சொல்லுகிறார். 4ஆவதாக ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம் சொல்லி சொன்னாரு. 5ஆவதாக ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த 4 விஷயம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சொன்னார், கூறினார் தான் இருக்கு. He said. ஆனா 5ஆவதாக he commanded. அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்துல, ஆனாலும் நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய சாப்பிடாத, சாப்பிட்டா நீ என்ன செஞ்சிருவ? சாகவே சாவா என்று சொல்லி அங்க கட்டளை கொடுக்கிறத பார்க்கிறோம். இது 5 தானப்பா நான் உனக்கு சொன்னேன், நீ என்னமோ புதுசா உன்னை இன்னைக்கு சொல்றியே, நான் செய்யாதன்னு சொன்னதை நீ செஞ்சியான்னு சொல்லி அங்க ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்யறோம்?
யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பைபிள் படிக்கிறோம், அவ்வளோ நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஆண்டவருக்கே உட்காந்து என்ன செய்யறோம், நிறைய ஷாக் கொடுக்குறோம். சாமி அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, தலையில அடிச்சுக்கிட்டு அது அப்படி ஆக மாட்டேங்குது, இப்படி ஆக மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, நான் இதெல்லாம் உனக்கு சொல்லவே இல்லையே, உனக்கு யார் இதை சொன்னாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அருமையானவர்களே, ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அது வரைக்கும் ஆதாமையும் ஏவாளையும் இன்னசென்ட்டா குழந்தைகளை போல வைத்திருந்தார். அவங்களுக்கு என்ன செய்யல, நன்மை தீமை தெரியல. அருமையானவர்களே, ஸோ அவங்க அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய மனசாட்சி அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு எதுவுமே தெரியாது, அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறாங்களோ என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட தெரியும், தட்டி கொடுத்தா தூங்கணும்னு தெரியும், கில்லுனா அழணும்னு தெரியும். இது மாதிரி தான் ஒரு பேபி இருக்கும். ஆனா அந்த சாப்பிட்ட உடனே எல்லா பேபிஸுமே வளரும் பொழுது பைபிளே நமக்கு அப்படி சொல்லுது, நன்மை தீமை அறியும் வயதுன்னு ஒண்ணு இருக்குது. இது மனுஷன், ஆண்டவர் எல்லா மனுஷனையுமே அந்த பேபி மாதிரி தான் வைத்திருந்தார். இவனாகவே என்ன செய்தான், அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவனுடைய மனசாட்சி அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அருமையானவர்களே, சோ இங்க பிசாசு சொன்னானா, நீ நிர்வாணின்னு பிசாசு அறிவித்தானா மனுஷனுக்கு? இல்ல. யார் அறிவித்தா? அவனுடைய மனசாட்சியே தான் அவனுக்கு அதை சொல்லிருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எப்படி நடந்தது, பிசாசு பாவம் செய்ய சொல்லி அங்க தூண்டி விடுறான். அவனுடைய மனசாட்சி அவனை குத்துது, அவனுக்கு அங்க வெட்கம் வருது, பயம் வருது, தேவனை விட்டு விலகி ஒளிந்து கொள்ளுகிறான். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 2:15 பார்க்கிறோம், நம்முடைய மனசாட்சியே என்ன செய்யுமா, நமக்கு சாட்சி கொடுக்கும், குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நம்முடைய சிந்தனைகளே தீர்க்குமா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளை யாருமே நீ செஞ்சது ரைட்டு ராங்கன்னு சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய மனசாட்சியே என்ன செஞ்சிடும், அதை சொல்லிடும். இல்ல மனுஷன் என்ன செஞ்சான், ஆண்டவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு, அவன் சர்ப்பம் சொன்னதை நம்பினான், சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தான், அவனுடைய மனசாட்சி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பயம் வெட்கம், தேவனை விட்டு விலகினான். தேவன் கேள்வி கேட்கிறாரு, அங்க என்ன ஆரம்பிக்குது, குற்றம் சாட்டுதல். ஒருவரை ஒருவர் அவன் செஞ்சான், அது அவன் சொன்னான், இவன் சொன்னான். ஆனா குற்றம் சாட்டி என்ன செய்யறாங்க, தங்களுடைய செயலை நீதிகரிக்கிறாங்க. அங்க சுய நீதி, செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன். இது எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியம் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே இருக்கு. இல்ல நம்ம அவங்க செஞ்சாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன், இல்ல அவர் என்னை கத்துனாரு அதனால நான் திருப்பி கத்துனேன், அவர் என்னை அடிச்சாரு அதனால நான் திருப்பி அடிச்சேன். நீ மட்டும்தான் இப்படிலாம் செய்யலாமா, நான் செய்ய மாட்டேனா, உனக்கு மட்டும்தான் இது தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆதாம் ஏவாளுடைய அதே செயல்கள் நம்மை பின்தொடரி கொண்டே இருக்கிறது. எதிர்பார்த்த கரெக்டான பதில் என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு கதைத்து கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியா, உனக்கு இதை யார் சொன்னா நீ சாப்பிட்டியா? ரெண்டு ஃப்ரேஸ் தான், சாரி காட் ஐ டிட் இட், மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சாங்க, பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இங்க இருக்குது இந்த குட்டிங்க கூட என்ன செய்யாது, சாரி கேட்காது. அது ஆதாமுடைய சுபாவம். செஞ்சிட்டியா, நீ இதை செஞ்சியா அப்படின்னா இல்ல அப்படின்னா என்ன செய்யும், அதனாலதான் செஞ்சேன், அவன் என்னை அடிச்சான் அதனாலதான் நான் கடிச்சேன். இல்ல நம்முடைய அந்த ஆதாமின் சுபாவம் இன்றைக்கு வரைக்கும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் நம்ம என்ன செய்யறோம், குற்றம் சாட்டுகிறோம். அருமையானவர்களே, நான் ஒண்ணு சொல்றேன், நம்மை நீதிகரித்து கொண்டு நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனசாட்சி நம்மள குத்துது. நீ தப்பு செஞ்சுட்டேன்னு நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறதுனாலதான் நம்ம பிறரை என்ன செய்கிறோம், குற்றம் சாட்டுகிறோம். சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11-12 அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிருக்காரு, 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் அங்க செலுத்தணும்னு சொல்லிட்டு போறாரு. 7 நாள் வெயிட் பண்ண அந்த சவுல் ராஜாவுக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியல, அந்த 7ஆவது நாள் முடிகிற வரைக்கும் அவருக்கு வெயிட் பண்ண முடியல.
இல்ல, இவராவே பலியை வாங்கி என்ன செஞ்சிட்டாரு, செலுத்திட்டாரு. கரெக்டா இவர் செலுத்தி முடிக்கிற பொழுது அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டார். வந்துட்டு என்னப்பா நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 3 பேர் மேல குற்றம், நான் அதனாலதான் நான் செஞ்சேன், செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன், சுய நீதி. எதுக்கு? ஜனங்கள்லாம் என்னை விட்டு போறாங்க. அடுத்து நீங்க சொன்ன டைமுக்கு வரலன்னு சொன்னது தப்பா உண்மையா பொய்யா? வந்துட்டார். 7 நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னாரு, 7வது நாள் முடிய போறப்ப அவர் வந்துட்டார். சோ ஆனா அங்க சாமுவேலே என்ன செய்யறாரு, இவர் தீர்க்கதரிசியவே குற்றம் சாட்டுகிறார். அங்க ஆதாமும் ஏவாளும் கடைசியா சுத்தி சுத்தி தேவனையே குற்றம் சாட்டினது போல இங்க சாமுவேலை குற்றம் சாட்டுகிறார்கள். 3வது என்ன சொல்றாங்க, எதிரிகள் பெலிஸ்தராங்க ரெடியா சண்டைக்கு இருக்கிறாங்க, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், இதை நான் பலியா செலுத்திட்டேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆனா இப்படி பிறரை குற்றம் சாட்டி தன் சுயநீதியை நிலைநாட்ட விரும்பின சவுல் ராஜாவா இராதபடிக்கு அங்க தள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ 14ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 13:14 உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, உன் இடத்துல ஆண்டவர் இன்னொரு ஆளை ஏற்படுத்திட்டார்னு சொல்லி அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பொல்லாத ஊழியக்காரன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13 to 26 வரைக்கும் ஒரு பிரபு பிரயாணமாய் போகிறார். அப்பா அவருடைய சொத்துல 10 ராத்தல் 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போறார். போயிட்டு வந்து என்ன செய்யறாரு, கணக்கு கேட்கிறார். ஒருவர் வந்து சொல்றாரு, நான் நீங்க சொல்லிட்டு போறாரு, என்ன சொல்றாருன்னா, இதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க, இதை வைத்து நீங்க வியாபாரம் பண்ணி பெருக்குங்கன்னு வேலை கொடுத்துட்டு போறார். வந்து கணக்கு கேட்கும் போது ஒருத்தன் வந்து சொல்றான், நீங்க 10 ராத்தல் கொடுத்தீங்கப்பா, இங்க பாருங்க நான் இன்னும் 10 ராத்தல் சம்பாதிச்சு வச்சுட்டேன். இன்னொருத்தன் சொல்றான், நீங்க 10 கொடுத்துட்டு போனீங்க, என்னால 5 தான் செய்ய முடிஞ்சிச்சு. அவனே கூட அங்க அந்த பிரபு என்ன செய்யறாரு, என்கரேஜ் பண்றார். ஆனா ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயோ நீ வைக்காததை எடுக்கிறவர் என்றும் விதைக்காததை அறுக்கிற ஒரு கடினமான மனுஷன். ஐயோ உன்கிட்ட வேலை பார்க்க முடியுமாயா, நீ கொடுத்தது என்னன்னு கேப்பிய, உனக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அதனால நீங்க கொடுத்த அந்த 10 ராத்தலதோ நான் சுத்தி சேலையிலே வச்சிருக்கேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறான். அந்த பிரபு சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே, நீ வாங்கி உன்னுடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்யறேன், உன்னை நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, மனுஷங்கிட்ட நம்ம என்ன வேணா பேசலாம், பேசி அவங்க வாயை நம்ம அடக்கலாம். ஆனா தேவன் இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாம் நல்ல பிள்ளைங்கள மாதிரி கேட்குறீங்களே, யாரும் இப்படிலாம் செய்யறது இல்லையா? வீட்டில் இப்படி யாரெல்லாம் ஆர்கியூலாம் பண்றதே இல்லையா? ஒன்னாலதான், நீ இப்படி பண்ணனாலதான், நீ இப்படி டைமுக்கு வரதில்லை, நீ அதை பண்றதில்லை, இதை பண்றதில்லை. எத்தனை பேர் காரியங்களை இன்னும் நம்ம ஆதாம் ஏவாளை போலவே செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் ஏவாள் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. சவுல் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டார். இந்த பொல்லாத ஊழியக்காரனும் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவனை அக்கினி கடல்ல ஆண்டவர் தள்ளினார். அவன் இடத்துல உள்ளதும் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே நேரத்தில் எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான், யாரே ஒரே ஒரு பர்சன் கூட இந்த பூமியில பாவம் இல்லாம இல்லவே இல்லை. அதை அக்செப்ட் பண்றவங்க, ஆமா நான் அதை பண்ணிட்டேன்னு சொன்னவங்க கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தாவீதனுடைய வாழ்க்கையில 3 சந்தர்ப்பங்களிலே அவர் செய்த தவிர அது யாரு சொன்னாலும் அதை என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம், அதுல நம்ம நாபால் வந்து தாவீதுக்கு அங்க தயவு செய்ய வேண்டிய நேரத்துல செய்யல. தாவீது கோபமா வராரு. அவர் என்ன சொல்றாரு, நாபாலுடைய நாய் கூட ஒண்ணு கூட என்ன செய்யாது, உயிரோட இருக்க முடியாதுன்னு 22ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். தாவீது இப்படி கோபமா வரத நாபாலின் மனைவியாகி அபிகால், யாரது, அந்த சத்ருவுடைய மனைவியே வர்றாங்க, தாவீதை எதிர்கொண்டு வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்துல, ஏப்பா நீங்க இஸ்ரவேலின் மேல சீக்கிரமா ராஜாவாக போறீங்க, அதிபதி ஆக போறீங்க, வீணா எதுக்குப்பா ரத்தம் சிந்தி தேவையில்லாத பழியல் தான் எதுக்கு நீங்க உங்க மேல எடுத்துக்க போறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி அந்த தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே அந்த தாவீது ராஜா, நீ என் சத்ருவின் மனைவியாச்சே, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ வந்து எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு பொம்பளை என்ன சொல்றது அதை நான் என்ன கேட்கறது, அப்படிலாம் தாவீது ராஜா என்ன செய்யல, நினைக்கவே இல்லை.
32-33 சொல்றாரு, உன்னை என்னிடத்திற்கு அனுப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன் யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் கை தப்பு செய்யாம நீ தடுத்துட்ட, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி யார் ஆலோசனை சொன்னாலும் அது தேவனுக்கேற்றதா இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளுறவங்க, ஆமா நான் தப்பு செய்யதான்ப்பா வந்தேன், என்னை தடுத்துட்டீங்களேன்னு சொல்றவங்கள ஆண்டவர் ஆசீர்வதித்து தாவீதை ராஜாவாக்கினார். 2 சாமுவேல் 12-13 பத்சேபாள் விஷயத்துல தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அங்க ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதை எச்சரிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ராஜாவை ஒரு பாஸ்டர் போய் ஏதாவது சொல்லிட முடியுமா? நம்மளே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. எங்களை கண்டாதான் உங்களுக்குலாம் எல்லக்காரமா இருக்கு, நீங்க அவங்கள பேசிடுவீங்களா இவங்கள பேசிடுவீங்களா? ஆண்டவர் சொன்னா யாரானாலும் நம்ம என்ன செய்யணும், சொல்லதான் செய்யணும். அருமையானவர்களே, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னதற்கு தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த இடத்துல மனசாபப்பட்ட தாவீதை ஆண்டவர் ராஜாவாகவே வைத்தார், அவரை தள்ளிவிடல. 3ஆவதாக 2 சாமுவேல் 24:10 தாவீது அங்க இஸ்ரவேலரை லக்கம் பார்க்கிறார், தொகையிடுகிற சென்சஸ் எடுக்கிறாரு. அதை செய்யக்கூடாதுன்னு யாத்ராகமத்தில் இருக்கு. அப்படி சென்சஸ் எடுக்கணும்னா ஒவ்வொருவருக்கும் மீட்கும் பொருளை கொடுக்கணும்லாம் இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அங்க தாவீது அங்க சென்சஸ் எடுக்கிறாரு. யோவாப் சொன்னாலும் கேட்கல. அங்க செஞ்சு முடிச்ச பிறகு 10 பாருங்களேன், ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது நான் பெரிய பாவம் செய்தேன், மகா புத்தியீனமாய் செய்தேன்னு சொல்லி தாவீது சொல்ற. ஒரு ராஜா என்ன சொல்றாரு, யாரும் அங்க வந்து சொல்லல, அவருடைய மனசாட்சி அங்க அவருக்கு என்ன செஞ்சிச்சு, நீ செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லுச்சு. அத ராஜா என்ன செய்தார், ஒத்துக்கொண்டார். அருமையானவர்களே, சோ இந்த தாவீது ராஜாவை தான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ தேவன் என்ன செய்தார், மனுஷனை உண்டாக்கினார், அவனுக்கு தேவையான எல்லாம் கொடுத்தார், ரொம்ப அழகான ஒரு இடத்துல வைத்தாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னாரு. ஈஸியா ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பம் மனுஷனுக்கு என்ன செஞ்சிச்சு, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுச்சா? இல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நிறைய லேடிஸ் திருப்பி என் மேல கோவப்படாதீங்க, நிறைய ஜென்ஸோட ப்ராப்ளமே என்னன்னா, யாரோ சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து நீ சொல்றியே, அது மாதிரி செய்றியே, கண்டதையும் பார்த்துட்டு வந்து நீ இது மாதிரிலாம் செய்றியே, அவங்க உனக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாங்களா? இன்னைக்கு நிஜமா சொல்றேன், சோசியல் மீடியா, நான் இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சோசியல் மீடியால சொல்லப்படும் 84% வந்து ஃபேக் நியூஸ், 84% ஃபேக் நியூஸ் தான். நம்ம இன்னைக்கு அதை பார்த்து சாப்பாடு, அதை பார்த்து மேக்கப்பு, அதை பார்த்து ட்ரெஸ்ஸு, அதை பார்த்து லைஃப் ஸ்டைலு, எல்லாமே சோசியல் மீடியா தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், யார் உனக்கு சொன்னா நீ இப்படி வாழணும்னு? இன்னைக்கு உன்னோட டிக்டேட்டர் யாரு? ஆண்டவர் கேட்கிறார். உலகம் உன்னை நடத்துகிறதா, இல்லை உன்னை நடத்த வேண்டிய தேவனுடைய வார்த்தை உன்னை நடத்துகிறதா? ஈஸியா ஒரு சர்ப்பம் வந்து நீ இப்படி பண்ணு, அதெல்லாம் அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்ன மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறான். மனுஷன் பாவம் செய்யறான், மனசாட்சி குத்தப்படுது, நிர்வாணின்னு பார்க்கிறான், பயம் வெட்கம் தேவனை விட்டு ஒளிந்து கொள்கிறான். தேவன் வந்து யார் சொன்னா நீ நிர்வாணின்னு யார் சொன்னான்னு சொல்லி கேட்கிறான். இவன் சுயநீதியும் மற்றவர்களை குற்றப்படுத்தவும் செய்கிறான், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். அருமையானவர்களே, ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சரி, இப்போ ஒருத்தங்க நம்மளை குற்றப்படுத்துறாங்க, நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது. அப்போ என்ன, இவங்க என்னை பத்தி தேவையில்லாம பேசுறாங்க, ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரே குற்றம் சாட்டினாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியவே குற்றம் சாட்டினாங்க, அவங்க குற்றவாளிகளா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்மை அனாவசியமாய் குற்றப்படுத்துறாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சா என்ன நடக்கும் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3:16 பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். உங்களை வந்து நீ அப்படி இப்படி உன்னை பத்தி தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னா, பைபிள் என்ன சொல்லுது, நீ
நல் மனசாட்சியோட நீ சும்மா இருந்தா போதும், உன்னுடைய நல் மனசாட்சி உன்னை தூஷிக்கிறவர்களை என்ன செய்யும்? வெட்கப்படுத்தும். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம நல்ல மனசாட்சியோட சும்மா இருந்தா, தேவனுக்கு பயந்து நடந்துட்டு இருந்தா போதும், நம்முடைய நல் மனசாட்சி நம்மை தூஷிக்கிறவர்களை நமக்கு முன்பாகவே என்ன செய்யும்? தலை குனிஞ்சு நிற்க வைக்கும். சரி, நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணும்போது என்னுடைய மனசாட்சி என்னை பாதிக்குது, இல்லை யாரோ வந்து என்னை குற்றப்படுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு யாரு சொன்னாலும் அதை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். உண்மையாவே ஒரு நல்ல லீடரோட பாலிசி அதுதான். ஒரு நல்ல தேவனால் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு நபருடைய ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னா அதுதான். தப்பு செஞ்சுட்டேன்னு யாரு சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கணும், அறிக்கையிடணும். நான் அதை விட்டு, 2 விஷயம், அறிக்கையிடணும், விட்டு விடணும். அருமையானவர்களே, தாவீதை போல நம்ம இருக்கணும். நெகேமியா, தானியேல்லாம் செய்யாத தப்ப கூட அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலர்கள் தப்பு செஞ்சாங்க, இவங்க அவங்க சார்பா சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம். அவர்களை தேவன் என்ன செய்தாரு? பெரிய தலைவர்களாக உயர்த்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் அது எனக்கு பாவமா இருக்கும். சோ இப்ப எங்க கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி அந்த ஜனம் இப்படி பண்ணுது, இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க எப்படி பண்றாங்க. ஆமாங்க, நாங்க என்ன செய்யல, இன்னும் தேவனிடத்துல சரியா ஜெபம் பண்ணல, நாங்க இன்னும் சரியா இல்ல, உங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ஆமா நான் தான் இன்னும் அவங்கள சரியா நடத்தல, இல்லைன்னா என் கோபம் தான் அவங்கள பாதிக்குது, நான் பொய் சொல்றேன், அதனால என் பிள்ளையும் என்னை பார்த்துட்டு பொய் சொல்றா. சொல்ல முடியுமா? இதுதான் அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் ஒரு நல்ல பெற்றோருக்கு, ஒரு நல்ல தலைவர்களுக்கு இது நல்ல ஒரு பண்பா இருக்கும். அடுத்தது நம்ம ஒத்துக்கணும், அறிக்கையிடணும், விட்டு விடணும். மூன்றாவது என்ன செய்யணும்? எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட என்ன செய்யும்? சுத்தம் பண்ணும். யாரெல்லாம் தயவு செய்து, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள், எல்லாருக்கும், பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும், அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும், ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சிவேரென்று இருந்ததான நம்முடைய பாவங்களை அவர் வெண்மையாக மாற்றி விட்டார். அவருடைய ரத்தம் அதை மாற்றி விட்டது. சோ நீங்க இனிமே அதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை குத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அது யாரு? பிசாசின் தூதன் என்பதுல சந்தேகமே இல்லை. உன்னை பத்தி தெரியாதா, நீ அன்னைக்கு அப்படி பண்ணதானே, நீ இப்படி போனதானே, இப்படின்னு யாராவது, நம்மளும் யாரையும் அப்படி சொல்ல. ஏன்னா பிசாசு தான் என்ன செய்யறான்? சகோதரரை குறித்து இரவும் பகலும் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. அதனால நம்ம அதை செய்யக்கூடாது. நம்முடைய மனசாட்சியும் நமக்கு அதை சொல்ல நாம இடம் கொடுக்க கூடாது. என் தேவன் என்னை குறித்து என்ன செஞ்சிருக்காரோ அதுதான் என்னுடைய லைஃபை நடத்துகிறதா இருக்கணும். அருமையானவர்களே, அடுத்தது ஆண்டவர் கேட்கிறாரு, யார் சொன்னா என் வார்த்தை என்னாச்சு, ஏவா நான் சொன்னது என்னப்பா ஆச்சு? இந்த கேள்வியை தேவன் ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்க போகிறார். எபிரேயர் 9:27 அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா மனுஷரும் என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் மரிக்க போறோம், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக போய் அவருக்கு முன்னாடி நிக்க போறோம், கணக்கு கொடுக்க போறோம். 2 விஷயம் தான். ஆண்டவர் என்ன கேட்க போறாரு? நான் உனக்கு சொல்லலையா? உன் மனசாட்சி உனக்கு சொல்லலையா? ஆண்டவர் என்ன கேட்க போறாரு? நான் உனக்கு சொல்லவில்லையா? வேற எந்த அவன் சொன்னானே இவன் சொன்னானே ஆண்டவர் கேட்கவே தேவையில்லை. நான் சொன்ன வார்த்தை உனக்கு இருக்கு, உன் மனசாட்சி உனக்கு இருக்குன்னு சொல்லிதான் ஆண்டவரங்க நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். எதற்காக தேவன் சொன்னதை நம்ம கேட்கணும். அருமையானவர்களே, அவர் தான் என்ன செஞ்சாரு? நம்மளை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சாரு, நமக்கு திட்டங்களை கொடுத்தார். முதலில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அது ஆண்டவர் தான் சொன்னாரு. சொன்னவர், நம்முடைய வாழ்க்கை குறித்து சொன்னவர், அது நடந்து முடிந்தது நிறைவேறுகிறதை காண மட்டும் அவர் தான் இருக்க போறார்.
அவர் தான் என்ன செய்ய போறாரு, நம்ம துவக்கினவர் முடிவு வரைக்கும் அவர் தான் என்ன செய்ய போறாரு, இருக்க போகிறார். அருமையானவர்களே, சோ அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்லாத எதை பிசாசு சொன்னாலும் சரி, யார் உங்க அம்மா சொல்லி இருந்தாலும் சரி, இல்ல யார் ஒரு பாஸ்டர் சொல்லி இருந்தாலும் சரி, தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. கர்த்தர் சொல்லாததை யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். ஏசாயா 41 அதிகாரத்துல அங்க ஆபிரகாமை குறித்தும் கோரேஸ் ராஜாவை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் தான் உன்னை அழைச்சேன், உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை பெரியவன் ஆக்கினேன், உன்னை நடக்க பண்ணினேன்லாம் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உனக்கு சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றினேன், ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைத்தவர் யார், முந்தினவராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலிருந்து உன்கிட்ட சொன்னது நான் தான்ப்பா, நான் தான் எல்லாத்துக்கும் முந்தினவர். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு முந்தினவர்னு யாராவது இருக்காங்களா? ஹிஸ்டரியில தேவனுக்கு முந்தினவர். ஏன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஆண்டவருக்கு என்ன இல்ல, ஹிஸ்டரி இல்ல. அவர் தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் தான் துவக்கி நம்முடைய வாழ்க்கையை துவக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தாயின் கற்பத்துல உருவானது முதல் அந்த டேட் முதல் கூட நமக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஏசாயா 46:10 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த திலுள்ளதை ஆதி முதல் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதல் கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சோ ஆண்டவர் உன்னோட எண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சோ நான் அதை அப்பவே அறிவிச்சிட்டேன். சோ கர்த்தருடைய எல்லாத்துக்குமே எது தெரியல, நான் உண்மையாவே சொல்றேன், இன்னும் எதுவுமே தெரியாதுங்க. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், இன்னும் எதுவுமே தெரியாது. பவுல் சொல்றது மாதிரி தான், இன்னும் எதுவுமே தெரிய வேண்டிய மாதிரி எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியாது, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியாது, ஊழியம் எப்படி செய்யணும் தெரியாது, ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, எப்படி பைபிள் படிக்கணும். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு பெர்ஃபெக்டா தெரியுமா? தெரியாது. தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தையில தேடுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சோ எதற்காக தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்? அவர் தான் எல்லாத்துக்கும் முதலா இருக்கிறவர், எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னவர் அவர் தான், அதை நிறைவேறுகிறதை காண போகிறதும் அவர் தான். நம்ம இன்னைக்கு வர்ஷிப்ல திருப்பி திருப்பி கேட்டோம், விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும் விழுந்தாலும் எந்திரிக்க வச்சு ஓட செய்கிறவர் அவர் தான். அருமையானவர்களே, கடைசியில நம்மள ஜெயமாய் நிறுத்த போகிறவர், அந்த பினிஷ் லைன்ல நம்மளை கொண்டு போய் நிறுத்த போகிறவரும் அவர் தான். சோ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஒரு விஷயம் நம்ம நல்லா அடுத்து தெரிஞ்சுக்கணும், சாத்தானுடைய டார்கெட் நீங்களோ நானோ இல்ல, ஆண்டவர். சாத்தானுக்கு நேரடியான எனிமி யாருன்னா ஆண்டவர். செஸ் தெரியும்ல, செஸ் போர்டு, அதுல நிறைய காயின்ஸ் இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஹார்சஸ் இருக்கும், பிஷப் இருப்போம், என்னெல்லாமோ இருக்கும். ஆனா டார்கெட் அதோடலாம் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு மூவா போய்கிட்டே தான். டார்கெட் எங்க? ராஜா இல்ல கிங் தான் டார்கெட். அருமையான தேவனுடைய ஜனமே, பிசாசு ஏவாள் இடத்துல 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல, தேவன் உனக்கு சொன்னது உண்டா? பிசாசோட கேள்வி எங்க ஆரம்பிக்குது பாரு, தேவன் உனக்கு. அப்போ ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் தான் யாரோட டார்கெட்? பிசாசுடைய டார்கெட். ஸோ உன்னுடைய கல்யாணம், உன்னுடைய ஃபேமிலி, உன் மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், உன்னுடைய பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் அதை என்ன சொல்லியிருக்கிறாரு அதை உன்னுடைய ஆவிக்குள்ள வாங்கி அதையே சொல்லி கொண்டு இல்லை, நான் இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் இல்லை, நான் இன்னைக்கு கேட்கறதெல்லாம் இல்லை, என் லைஃப் தேவன் சொன்ன மாதிரி இருக்கும். தயவு செய்து சொல்றேன், எதுலையாவது ஒன்றுல. இப்ப யோப பொறுமைசாலின்னு சொல்றோம் இல்ல, எலியாவை பயங்கரமா வைராக்கியமா ஜோம் பண்ணி அந்த மழையை வர வச்ச, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணுல ஒரு பெர்ஃபெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட மாட்டோம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படி பிரியமா இரவும் பகலும் படிப்போம். நான் என்ன சொல்றேன், நானும் நீங்களும் தப்பு செய்யறதுனால யார் அங்க யாரை அசிங்கப்படுத்த நினைக்கிறோம்? நம்ம தேவாதி தேவனை. யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்களேன், பிசாசு தேவனிடத்திலே போய் சொல்றான், நீங்க அவனுக்கு நல்ல ஆசீர்வாதமும் கொடுத்துருக்கீங்க,
அதெல்லாம் நீங்க தொட்டு பாருங்க, அவன் என்ன செஞ்சிருவான், உங்களை உங்க மூஞ்சிக்கு முன்னாடியே உங்களை தூஷித்துருவான், உங்களை அவன் அசிங்கமா திட்டுவான். இன்னைக்கு ஒருவேளை யாராவது ஆண்டவரை திட்டிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு அது இல்ல, கண்ணு இல்ல, காது இல்ல, என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்க இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, அது நம்ம பிசாசுக்கு கொடுக்கிற இடம். அருமையானவர்களே, சோ இந்த நேரத்துல இவ்வளவு நேரமும் நம்ம உடனே ஒண்ணுதான் பார்த்திருக்கோம். நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாருன்னா நம்முடைய மனசாட்சி. அதனால என்னென்ன பின்விளைவுகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, உன் கண் சொல்லுவதன் என்ன செய்யாத, நம்பாத. கர்த்தருடைய வார்த்தை சொல்றத மாத்திரம் தான் நீ நம்பணும். ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம், ஏவாள் பிசாசு சொன்ன பிறகு அந்த விருட்சத்தை பார்க்கிறா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்க்கிறா. அது எப்படி இருக்கு, பார்வைக்கு நலம், புசிக்கிறதுக்கு இன்பமா, புத்தியை தெளிவிக்கிற, அப்படி அவளுக்கு கண்ணு பார்க்கறது எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லோத்துக்குமே அப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, சோதோம் குமாராவை பார்த்தா ரொம்ப அழகா ஏதேன் தோட்டத்தை போலவே இருந்துச்சுன்னு பார்க்கிறோம் இல்ல. சோ கண்ணு பார்க்கறத நம்பாதீங்க. இஸ்ரவேலருக்கு என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28-33 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார், வார்த்தை என்ன இருக்கு, வார்த்தை என்ன இருக்கு, கானான தருவேன்றதுதான், பாலும் தேனும் ஓடுற கானான நான் தருவேன்றதுதான் வார்த்தை. ஆனா அங்க இவங்க போய் பார்த்தது என்ன, ராட்சதர்கள், அரணிப்பான பட்டணங்கள். அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளிகளை போல இல்ல. உன் கண்ணு சொல்றத நம்பாத. எனக்கு இவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், என் உடம்பு இவ்வளவுதான், டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, நம்பாத. தேவனுடைய வார்த்தை உன்னை குறித்து என்ன, தேடு தேடு. கண்டிப்பா அந்த வார்த்தையின்படி தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த கண்டதை கண்ட அந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துல போல அவங்க வழியிலேயே மாண்டு போனாங்க. வார்த்தையை பிடித்து கொண்ட யோசுவாவும் காலேபும் பின்னாடி பிறந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க, கானானை சுதந்தரித்தார்கள். அருமையானவர்களே, அடுத்தது பார்க்கிறோம், மூன்றாவதாக சுற்றி இருக்கிற மனுஷர் சொல்றத கேட்காதீங்க. அவங்களுக்கு என்ன காசா பணமா என்னன்னாலும் சொல்லுவாங்க. ஒன்னே நான் தான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரே ஒருத்தருக்கு உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லா இருந்துடணும்னு ஆசை இருக்கு இந்த பூமியிலன்னு சொல்லுங்க. நிஜமாவே இல்லை, உண்மையாவே இல்லை. உங்க அம்மா அப்பாவுக்கு மேபி இருக்கலாம், அதுலயுமே இன்னைக்கெல்லாம் அதுவே கை விட்டு என்ற மாதிரி தான் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்குமே என்ன இருக்கும், நம்மளை பத்தி குறைவா, ஏய் நீ இது மட்டும் நான் உன் லைஃப்ல பார்த்துட்டேன்னா போதும், அவ்வளவுதான் அவங்களுக்குமே என்ன செய்யும் இருக்கும். ஆனா நம்முடைய தேவாதி தேவனோ அப்படி இல்லவே இல்லை. இல்ல, எலிசா கிட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வராங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, என் தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு, கடன்காரங்க உன் குமாரர் 2 பேரையும் எனக்கு அடிமையாய் விற்று போடுன்னு கேட்கிறாங்க. ஐயோ தேவனுடைய தாசனே, நான் என்ன செய்யட்டும்? அங்க அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி அவங்க செய்யறாங்க. 7ஆம் வசனத்துல பாக்குறோம், அவங்களுடைய கடனையும் தீர்த்து மீண்டதை கொண்டு அவங்கள வாழுகிறதற்கு அங்க வழியை சொல்லுகிற ஒரு எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இன்னைக்கு பிரதர் அழகா சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் குறி கேட்க போறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சொல்றதுக்கும் உண்மையாவே கஷ்டமா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே யாரும் எந்த வேதாகம தீர்க்கதரிசிகிட்டையும் கூட குறி கேட்க போல, சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அங்க ஆவியானவர் என்ன செஞ்சாரு, பேசினார். அருமையானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்கணும்னா யார் இடத்துல போய் கேட்கணும்? மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். வசனத்தை மட்டும் தயவு செய்து வசனத்தை சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் இடத்துல போய் நீங்க ஆலோசனை கேட்கணும்னா கேளுங்க. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ சுற்றி இருக்கிற கடன்காரன் அது ஆயிட போது. இதை இந்த சகோதரி இன்னைக்கு சிஸ்டர் இந்த ஹெலன் தானோ சிஸ்டர் அவங்க சொன்னாங்கல்ல, இது மாதிரி எனக்கு இப்படி ஃபோன் வந்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல, நான் போய் அழுதேன். ஆனா அதோட அழுதுட்டு விட்டுருந்தாங்கன்னா, சோர்ந்து போயிருந்தாங்கன்னா, உலகத்து மனுஷன் ஐயோ இதுக்கு மேல நான் இருக்கணும்னே அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையை தேடும் பொழுது அது அவர்கள் என்ன செய்யும், தேற்றி நிலைநிறுத்தி அவங்கள வாழ வைக்கிறதா இருக்கிறது. சோ சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறேன், நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்த்துடுறேன், எந்த வார்த்தையும் குறிச்சு நம்ம மனசே தேவையில்ல, பயப்படவே தேவையில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை நம்ம கேட்கணும். அடுத்ததாக, உன் கடந்த கால தோல்விகளை நீ நம்பாத. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் நம்மளுக்கு இல்ல.
நான் இது எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன், அதனால எனக்கு என்ன செய்யுது, பயமா இருக்கு, இதை செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. மோசேயை பாருங்களேன், அவர் ஏற்கனவே எகிப்திலே பிறந்து ராஜா வீட்டிலே வளர்ந்தவர். அங்க ஒரு பிரச்சனையை கண்டு, அதுவும் தன்னுடைய ஜனத்திற்கு அவர் ஹெல்ப் பண்ண போய் அங்க அவங்களால பயந்து இவர் ஓடி போனவர். ஆண்டவர் திருப்பி அதே இடத்துக்கு எங்க ஃபெயில் ஆனோமோ ஆண்டவர் அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் இங்க உங்களுடைய படிப்பு எந்த சப்ஜெக்ட் வரலையோ, எனக்கு இதெல்லாம் வரவே வராது, நான் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், அதை எழுதினேன், அப்போவே என்னால் பாஸ் பண்ண முடியல, இனிமே நான் எழுதி இனிமே படித்து நான் என்னத்தை பண்ண போகிறேன் சொல்லாத. எங்கே நீ ஃபெயில் ஆகுறியோ அதே இடத்துக்கு தான் ஆண்டவர் உன்னை திருப்பி கொண்டு வருவார். அவர் சொல்வார், அப்போ நீ ஓ முயற்சியில் செஞ்ச, ஓ அறிவில் செஞ்ச, இப்போ நீ என்னை சார்ந்து வான்னு சொல்லுகிறார். அங்க மோசே பாருங்க எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. 3:11 சொல்றாரு, பார்வோன் கிட்ட பேசுறதுக்கு நான் ஏமாத்திரம், அவர் பெரிய ஆளு, நான் ஒரு அடிமையின் பிள்ளை, நான் போய் எப்படி அவர்கிட்ட பேசுறது. 4:1 சொல்றாரு, ஜனங்க என்னை நம்ப மாட்டாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 4:10 சொல்றாரு, எனக்கு பேச்சே ஒழுங்கா வராதுப்பா, நான் திக்குவாயி மந்த நாவு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தானேடா உன்னை அனுப்புறேன், உனக்கு வாய செஞ்சது நான் தானே, நான் உன்னை சொல்றேன், நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை குறித்தும் நாம் அதுதான் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, ராத்திரி முழுசும் நான் பிரயாசப்பட்டேன். பேதுரு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஃபிஷர்மேன், அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆழத்துல வளைய போடுன்றார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஃபெயில் ஆனா அதே இடத்துலயே நீங்க திருப்பி பண்ண சொல்றீங்களே, பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொல்லி அவர் அங்க போடுறாரு. அவருடைய வாழ்க்கை அங்க பிளஸ் ஆகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் திருப்பி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஷாரன் மேக்ஸே வேணான்னு +1 அட்டம் பண்ண ஒரு பர்சன். நாங்கள் ஆனால் +1 +2 கண்டிப்பாக நீ மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணும், ஏன்னா இன்னி உள்ள காலங்களில் உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதில் போட்டோம். திருப்பி என்ஜினியரிங்கா, அம்மா தயவு செய்து என்னால் சான்ஸே இல்லை, 4 வருஷம் நான் அதில் போவே மாட்டேன்னு சொன்னால் அவங்க டேடி தான் அவளுக்கு ஆலோசனை கொடுத்து, நாங்கள் நீ ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஒன்றுமே கேட்க மாட்டோம், நீ நாங்கள் சொல்கிறதுக்காக கீழ்ப்படிஞ்சு போயிட்டு வான்னு சொன்னாங்க. நம்பவே மாட்டீங்க, 8 செமஸ்டர்ல 7 செமஸ்டர்ல அவ சென்டம், அவ கோல்ட் மெடலிஸ்டா வெளியே வந்தா. யோசிச்சு பாருங்க, முடியவே முடியாதுன்னு சொல்ற ஒரு பர்சனை ஆண்டவர், அவ சொல்லுவா, நான் எங்கம்மா பண்ணேன், அவர் பண்ணாருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சோ இதுதான் அருமையானவர்களே. சோ எந்த இடத்துல அந்த ஃபெயிலியர்ஸ், லெட் நாட் யுவர் ஃபெயிலியர்ஸ் லீட் யூ. உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸஸும் பழைய ஃபெயிலியர்ஸும் உங்களை லீட் பண்ண இடம் கொடுக்காதீங்க. என் புருஷனே இப்படி சிஸ்டர், நான் போய் யார்கிட்ட போய் நான் நிற்பேன், யாரை போய் நான் நம்பி ஆண்டவர் சொன்னார்னா நீங்க என்ன செய்யுங்க. அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய தோல்வியும் வெற்றியும் கர்த்தருடைய வார்த்தைய பிடிச்சுக்கிறீங்களா, இல்ல அதை விட்டுட்டு வேற எதையாவது பிடிச்சுக்கிறீங்களான்றதுல மாத்திரம் தான் இருக்கு கர்த்தருடைய ஜனமே. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் என்ன செய்யறான், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத பறிச்சிடறான். இல்ல அங்க ஒரு பலனும் இல்லை. சோ வசனத்தை கேட்கிறோம், இரவும் பகலும் பைபிளை படிக்கிறோம், தியானிக்கிறது இல்லை, அதை மெடிடேட் பண்றது இல்லை, வார்த்தையை நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்றது இல்லை. அந்த பொல்லாங்கன் எப்படிலாம் அந்த 13ஆம் அதிகாரத்துல மத்தேயுல எப்படிலாம் அதை எடுத்து போடுறான் இல்ல, அவனுடைய டார்கெட் எது, வார்த்தை தான். எதை உலக கவலையை கொடுப்பான், இல்லாட்டி ஐஸ்வர்யத்தை கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான், நெருக்கத்தை கொடுப்பான். வார்த்தையை மட்டும் உன்ட்டு எடுத்து போட்டுட்டோம்னா அவன் உன்னுடைய லைஃப்ல எந்த ஃப்ரூட்டையும் பார்க்க முடியாதுன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ நம்ம பார்த்தோமே, இந்த 4 விஷயம் பார்த்தோம். எப்படிலாம் அவன் வார்த்தையை கெடுத்து போடுவான், நம்மளை பாவம் செய்ய வச்சு நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி. ஆனா அது மாதிரி நடந்துட்டா கூட, நம்மளால அந்த மாதிரி விழுந்துட்டா கூட எழும்பிட முடியும்ன்றதை நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, அடுத்து நம்முடைய கண்ணு, ஐயோ நீ இவ்வளோ ஓவர் வெயிட்டா இருக்கிற, இல்லைன்னா நீ இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு பிள்ளை இருக்கு, இனிமே நீ அதை பண்ண முடியாது, நீ அதை பண்ண முடியாது, உனக்கு இவ்வளவுதான் சேலரி, நீ அதை வச்சு அதை பண்ண முடியாது. அருமையான தேவனுடைய ஜனம், இல்ல நம்ம நிறைய காரியங்களை யோசிக்கிறோம், கடைசியா தான் என்ன செய்யறோம், அங்க ஆண்டவரே என்னால முடியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம நிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ கண்ணு காணுகிறத நம்பாத, சுற்றி இருக்கிறவங்க சொல்றத நம்பாத. ஆனா அதுதான் லவுடரா இருக்கும்ல, அதை விட கர்த்தருடைய வார்த்தை நம்ம
நம்மளுக்கு லவுடா இருக்கணும். அடுத்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு சொல்றதுக்கு நம்ம விட வேண்டாம். கடைசி வசனமாக மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்ன செய்யும்? நம்ம அந்த வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன செய்வான்? பலன் கொடுப்பான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்முடைய டார்கெட் என்ன? எது எப்படி இருந்தா, நான் உண்மையா சொல்றேன், அதாவது அந்த உங்களுடைய வசனமோ மகா விஸ்தாரம். தாவீது எழுதுற, அதாவது இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை கண்டேன், உங்களுடைய வசனமோ மகா விஸ்தாரம். அந்த ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாவற்றுக்கும் ஆன்சர் நம்ம கையில இருக்கிறதான அந்த கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையில இருக்குது. ஆனா அது நம்மளை டிக்டேட் பண்ண நம்ம இடம் கொடுக்காம எதுவோ நம்மளை நடத்துக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? எழும்பி நிற்போமா? இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை நடத்தும்படிக்கு என்னுடைய வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அதை தவிர வேற எதுவும் என்ன லீட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தயவு செய்து எல்லாரும் வார்த்தையை கேட்டு அப்படியே போயிடாதீங்க. நீங்க இங்க இருந்து வாசலை விட்டு வெளியே போறதுக்குள்ளாரையே அவன் எப்படா அந்த வசனத்தை புடுங்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். தயவு செய்து ஆண்டவரே, இந்த வார்த்தை என் ஜீவனாய் மாறட்டும். தோள்களின் மேலே சார்ந்திருப்பதோ கவலை ஒன்றும் எனக்கில்லை, தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதோ அவருக்கு மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதோ கவலை ஒன்றும் எனக்கில்லை, என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதோ நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே, வரம் பயந்த தேவா, என்னாலும் சுகம் தருவீரே, வயிறு என்ற தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே, வரம் பயந்த தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு 2 நிமிஷம் சாமி, இன்னைக்கு என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பமா, உங்க வார்த்தையை நான் எல்லாத்தையும் விட என்னுடைய ஜீவனாய், என் வாழ்வாய், என்னுடைய ஆதாரமாய், என்னுடைய டிக்டேட்டரா நான் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது என் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கட்டும் ராஜா. ஓ ராகாதீஸ்வரன், நீங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சீங்கப்பா. முதல் என் வாழ்க்கையை குறித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணது நீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சர்ப்பங்களையும் விலக்கி போட வேண்டுமே ராஜா, விலக்கி போட வேண்டுமே இயேசுவின் நாமத்தில். என்னுடைய கண்கள் கண்ணுகிறத நாங்க நம்ப கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பழைய தோல்விகள் எங்களை நடத்தக்கூடாது சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை நடத்தாதிருப்பார்களாக. எங்கள் தேவாதி தேவனும் உங்களுடைய வார்த்தையும் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்க செய்த எல்லா தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் விழுந்துதான் எந்திரிக்கிறோம். நாங்க பெர்ஃபெக்ட் இல்ல ராஜா, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறோம்ப்பா. நாங்கள் பாவிகள், நாங்கள் நீசர்கள், நாங்கள் துரோகம் செய்தோம் ஆண்டவரே. ரிகாதாஷடகதா. ஆனா ஆண்டவரே, தஞ்சமாகிய உமக்குள், அடைக்கலமாகிய உமக்குள் நாங்கள் ஒளிந்து கொள்ளுகிறோம் ராஜா. எங்களை ஆண்டவரே ரத்தாம்பரம் போன்ற எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே வெண்மையாக்குகிற எங்கள் தேவனுடைய ஆண்டவரே அந்த சட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மனசாட்சியை நீங்க சுத்திகரிக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய எண்ட் உமக்கு தெரியும். எங்களுடைய லைஃபை துவக்கினவர் நீர் ஆண்டவரே. முடிவு வரைக்கும் அதை பார்க்க போகிறவர் நீர் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நாங்க உமக்கு அசிங்கத்தை கொண்டு வந்துடாத படிக்கு, உங்க பேருக்கு இழுக்காய் வாழ்ந்து விடாத படிக்கு உங்களுடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பிடித்து கொண்டு ஓட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள். ஆனா இது எதையும் உங்க வார்த்தை சொல்லலையே. எதையும் நீ கடங்காரனா இருப்பன்னு நீங்க சொல்லலையே. நீ வாளா இருப்ப
இருப்பன்னு நீ சொல்லலையே, நீங்க சொல்லலையே. நீ அடிமையா இருப்பன்னு நீ சொல்லலையே. நீ தோற்று போவன்னு நீ சொல்லலையே. நீங்க நஷ்டப்படுவீங்கன்னு நீ சொல்லலையே. இயேசுவின் நாமத்துல எங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படி பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக நீங்க ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. உம்முடைய திருக்கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுங்க, மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.